பகல் பொழுதில் பக்கத்து ஊரைச் சுற்றியது. விருந்தாய் தனக்கு எதுதான் கிடைக்கும் என்றே தேடித் திரிந்தது. சுறுசுறுப்பான பள்ளிக்கூடத்தின் சுவற்றின் மீது அமர்ந்தது. சுற்றிய மாணவர் கூட்டமாய் உணவு உண்பதைக் கண்டு மகிழ்ந்தது. அதில் ஒரு மாணவன் கைதனில் இருந்த கடிகாரத்தையும் கண்டது. அதுபோல் தனக்கும் வேண்டும் என்று அதன் மனதில் ஆசை எழுந்தது. அருமை தம்பி அவனை அழைத்து தன் ஆசையை மெல்ல கூறியது. அன்பளிப்பாக கடிகாரத்தை பெற்று காட்டுக்குள்ளே நுழைந்தது. பருந்தின் கழுத்தில் கடிகாரம் பளபளவென்று மின்னியது. பலரும் இதனை பார்ப்பதற்கென்றே பாட்டு பாடவும் செய்தது. இதனை கண்ட காகம் ஒன்று பருந்தை மெல்ல அழைத்தது. இதமாய் பாட்டு பாடும் நீயே பரதமாடேன் என்றது. காகத்தின் பேச்சை கேட்டு பருந்து காலை தூக்கி ஆடியது. அந்த வேகத்தில் கழுத்தில் இருந்த கடிகாரம் கிணற்றில் விழுந்தது. கழுத்தில் கடிகாரம் இருந்திடமோ உடனடியாக வெண்மையாக மாறியது. கடிகாரம் இருந்த நினைவூட்டிவே அங்கு நிலைத்தது. தன் ஆசையை அழித்த காகத்தை அடித்திட பருந்து துரத்தியது. இன்றும் கூட துரத்துவதை தொடர்ந்து செய்து வருகிறது. காகமும் பருந்தும் பகையென போன கதையும் நமக்கு தெரிந்தது. தேவையில்லா புகழ்ச்சி மிக்கு மயங்கிடக்கூடாதென்பதும் புரிந்தது.